இப்போ யாரை கேட்டாலும் தமிழக வெற்றிக்கலாம் தான் அப்படிங்கும்போது டாக் ஆஃப் தி டவுனாக இருக்குது, ஒரு பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொன்னார். இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப உருவருப்பாக அரைஞ்சாங்க. ஆனால் அப்படின்னு இழுத்தார். நான்லாம் 40 வருஷம் அதிமுகலேருந்து இருந்துட்டு அப்புறம் தனி கட்சி ஒரு 5 வருஷம் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சின்னு ஒரு தலைவராக இருந்து இருந்துட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது எனக்கும் தெரியும். வருகிற தேர்தல் எல்லாமே சட்டமன்றம் தாங்க, நாடாளுமன்றம், அந்த தேர்தல் அணுகுமுறையும் அந்த தேர்தலுடைய முன்னெடுப்பும் அந்த தேர்தலை எதிர்நோக்கின்ற வாக்காளர்களுடைய மனநிலையும் வேறு மாதிரியாக இருக்க போகிறோம். இதுவரைக்கும் என்னுடைய 40 நாள் அரசியலில் எந்த தலைவரும் எந்த கட்சியை தொடர்ந்தாலும் சரி, கட்சி நடத்தும் போதும் நான் முதலமைச்சர் இருப்பேன், நீங்களும் சேருங்க, உங்களுக்கும் நான் அரசியல் அதிகாரத்தில் ஆட்சியில் பங்குதாரன்னு சொல்லி யாருமே சொன்னாங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு எதையாவது சொல்லி வாக்குகளை வாங்குறது சப்பக்கட்டு அரசியல். அப்போ சப்பக்கட்டு அரசியல் ஜெயிக்க போதா, சரியான அரசியல் ஜெயிக்க போதானா? சரியான அரசியலும் ஜெயிக்க போதும். ஏன்னா வாக்காளர்கள் தெளிவடைந்து விட்டார்கள். எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது அரசியலோட தேர்தல். 2026 தேர்தல் எப்படிப்பட்ட ஒருத்தர் சொன்னார். என்ன சார் என்ற ஒரு ஃப்ரெண்ட், சார் இங்கே இருக்கீங்க, இப்போ என்ன அதிமுக கட்சியில்? இல்லைங்க சார், நான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா, சந்தோஷம். அவன் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ யாரை கேட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தான் அப்படிங்கும்போது டாக் ஆஃப் தி டவுனாக இருக்குது, ஒரு பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொன்னார். பசங்கள்லாம் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப உருவருப்பாக அரைஞ்சாங்க சார். ஆனால் அப்படின்னு இழுத்தார். நான் சிரித்தேன். சார் இல்லை, ஸ்பீடாக பேசிட்டுருங்க, அப்புறம் டக்குன்னு ஆனா அப்படின்னு இழுக்கிறீங்களே அப்படின்னு சொன்னார். இல்லை சார், ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம ஒரு சாதாரண ஒரு வாக்காளர், நீங்களாம் அரசியல் உங்களுக்கு அரசியல் தெரியும், இருந்தாலும் நீங்கள் போய் தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது. பட் ஆனால் என்ன பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் அது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான், யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க, பெரிய கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க, அனுபவம் வாய்ந்த தலைவர்கள், அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சிக்காரங்க யாருமே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுவாங்க, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் போடுவாங்க. ஆனால் சின்னத்துக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவங்க, இப்போ வெற்றிலைக்கு வாக்களித்து வாக்காளர்கள் அதுக்கே பழக்கம் விட்டுருப்பாங்க. அந்த வாக்கு வரும்போது வெற்றிலையை பார்த்தோன்னா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. உதயசீனுக்கு ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க அதுக்கு தான் போடுவாங்க. இப்படி பிஜேபிக்கு தாமரைக்கு ஓட்டு போட்டவங்க அப்படி தான் பழகுவாங்க. இப்படி அந்தந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டு பழகின வாக்காளர்கள் எப்படி சார் அந்த பெரியவங்க வயசானவங்கலாம் எப்படி சார் டக்குன்னு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ஓட்டு போடுவாங்க? அதுக்கு இன்னும் சின்னமே சேரலையே. நீங்கள் என்னைக்கு சின்ன எப்படியும் ஆரம்பிக்கும் போது தேர்தலை சின்னம் தேர்தலில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்போ தான் உங்களுக்கு சின்னமே ஒதுக்குவாங்க. அப்புறம் அந்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே எப்படி சார் நீங்கள் சின்னத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் சொன்னேன், அதுதாங்க ப்ளஸ்ஸு. இப்போ நான்லாம் 40 வருஷம் அதிமுகலேருந்து இருந்துட்டு அப்புறம் தனி கட்சி ஒரு 5 வருஷம் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சின்னு ஒரு தலைவராக இருந்து இருந்துட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது எனக்கும் தெரியும். 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் தேர்தல் கமிஷன் நமக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்ன ஒதுக்குவாங்க. அந்த 2-3 மாதத்துல தான் நம்ம சின்னத்தை கொண்டு வாக்காளர்கள் சேர்த்து அவங்கள அந்த மனசில் பதிய வச்சு அவங்க வாக்குகளை வாங்க வேண்டிய நிலை இருக்கு. உண்மைதான். ஆனால் தமிழகத்தை ஒன்று என்ன தெரியுமா, தி கரிஸ்மாட்டிக் லீடர்ஸ், மக்களை கவரக்கூடிய, மக்களை ஈர்க்கக்கூடிய, மக்கள் ஆமோதிக்கக்கூடிய, மக்கள் ஆரவாரப்படுத்துகின்ற ஒரு தலைவர், ஒரு மக்கள் தலைவர், ஒரு வசீகரமிக்க ஒரு மக்கள் தலைவர். அந்த மக்கள் தலைவருடைய முகம் வாக்காளர்களுக்கு என்றும் மனதில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடிய ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் தான் அரசியலில் ஜெயிக்க முடியும்.
அப்படிப்பட்ட தலைவர்களுடைய சின்னம் சீக்கிரம் போய் சேர்ந்துடும். ஒன்ஸ் சேர்ந்துருச்சு அப்படின்னா எப்படி அப்படின்னா, ரெட்டை இலை 77 ரெட்டலை வந்து எப்படி டக்குன்னு மக்கள் மனசில் போய் சேர்ந்து இன்று வரை அழியாமல் இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு ஐகானிக் ரூரல் மாஸ், ஒரு மாஸ் லீடராக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இருக்கார். அவர் தவிர்த்து யாரும் தமிழகத்தில் இல்லை, அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லை. ஸோ இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய சின்னம் இதுவாக இருந்தாலும் அது வந்து ஃப்ளாஷ் மாதிரி, லைட் மாதிரி சீக்கிரம் கொண்டு போய் மக்கள் மனத்தில் சேர்த்துரும். அப்புறம் ஓட்டு போடுறது எப்படி போடுறது அப்படிங்கிறது பரப்புரையில் தமிழகம் எடுத்து வைக்கின்ற வாதங்களும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய பரப்புரையும், அவர் முன்னெடுத்து வைக்கின்ற பிரகடனங்களும், அந்த சொல்லாற்றலும், மக்கள் அதை நம்புகின்ற நம்பகத்தன்மை கொண்ட அந்த வாக்குறுதிகளையும் வச்சுத்தான் வாக்கு. அப்படி பார்க்கின்ற போது இன்றைய நிலையில் தமிழக தலைவர்களில் ஏகோபத்திய வரவேற்பையும் பெருவாரியான நன்மதிப்பையும் பெற்று மக்கள் மத்தியில் ஒரு நிலையான மனதில் இடம் பிடித்த ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். ஆகையினால சப்பக்கட்ட அரசியலும், நாங்கள் வந்து கூட்டணி எங்களுக்கு பலமாக இருக்கிற நாங்கள் ஜெயிச்சுடுவோம், நாங்கள் வந்து 30 வருஷம் 40 வருஷம் ஆண்டு இருக்கோம், நாங்கள் மக்கள் ஜெயிச்சுடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் சந்திப்படும், நான் மறுக்கலை. ஆனால் இனி வரும் தேர்தல், இந்த 2026 தேர்தலிலிருந்து வருகிற தேர்தல் எல்லாமே சட்டமன்றம் இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த தேர்தல் அணுகுமுறையும், அந்த தேர்தலுடைய முன்னெடுப்பும், அந்த தேர்தலை எதிர்நோக்கின்ற வாக்காளருடைய மனநிலையும் வேறு மாதிரியாக இருக்க போகிறது. ஒரு டைனமிக் சேஞ்ச் வரும் பாலிடிக்ஸில் அப்படிங்கிறத மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்த, இந்த அரசியல் வெற்றிடத்தை கரெக்டாக புரிஞ்சு, கரெக்டாக தெரிஞ்சு, அதை வந்து நான் வரேன், நான் உங்களுக்காக இந்த வெற்றிடத்தை நிரப்புறேன், நான் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியலை, மக்களுக்கான அரசியலை, ஒரு யதார்த்தமான அரசியலை, ஒரு மடைமாற்றம் செய்யாத ஒரு பதற்று அரசியல் இல்லாமல், ஒரு சப்பக்கட்ட அரசியல் இல்லாமல், ஒரு சரியான அரசியலை, ஒரு நம்பக தன்மை கொண்ட ஒரு அரசியலை தர்றேன் அப்படின்னு வந்து விக்கிரவாண்டியில் தன்னுடைய முதல் மாநில மாநாட்டில் பிரகடனப்படுத்தினார். எப்படி இருந்துச்சு மக்கள் மத்தியில்? அபரிதமான வரவேற்பை பெற்றது. யார் எந்த அரசியல் கட்சிகளும் எந்த அரசியல்வாதியும் எதிர்பார்க்காத விதமாக அந்த பிரகடனம் அமைந்தது. அப்போ லான்ச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக லான்ச் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு செய்கிறாங்க. அப்படி திட்டமிட்டு தீர்மானித்து இப்படித்தான் போகணும், இப்படித்தான் போகிறதுல எந்த காம்ப்ரமைஸும் சமரசம் பண்ணாங்க. தெளிந்த நீரோடைய ஸ்கெட்ச் போட்டு லைன் பிடிச்சு போகிறாங்க. அப்போ அப்படி போகும்போது எப்படி ஆகும்? நிச்சயமாக அவங்க முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் சக்ஸஸ் பண்ணிட்டு வராங்க. அரசியல் கட்சி நடத்துறது, அரசியல் தொடங்குறது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது. அது அவங்களுக்கும் தெரியும். எல்லா கட்சிகளும் எப்படி கஷ்டப்படுறாங்க, ஒரு கட்சி நடத்துறது எவ்வளோ கஷ்டங்கிறது நானும் அரசியல் கட்சி நடத்திருக்கேன், எனக்கும் தெரியும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக ஒன்று இருக்குதுன்னா, மக்கள் தலைவர் யார், மக்கள் விரும்புகின்ற தலைவர்கள் யார், மக்கள் முகம் சுளிக்கின்ற தலைவர்கள் யார், மக்கள் மன மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கின்ற தலைவர்கள் யார், இங்கே தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், நம்பகமான அரசியல், சரியான அரசியல், அந்தந்த காலகட்டத்துக்கு எதையாவது சொல்லி வாக்குகளை வாங்குறது சப்பக்கட்ட அரசியல்.
அப்போ சப்பக்கட்ட அரசியல் ஜெயிக்க போதா, சரியான அரசியல் ஜெயிக்க போதானா? சரியான அரசியல் ஜெயிக்க போகுது. ஏன்னா வாக்காளர்கள் தெளிவடைந்து விட்டார்கள். வாக்காளர்களை இனிமேல் நீங்கள் மடைமாற்றம் செய்து அப்படியே கூட்டிகிட்டு போய் வாக்குச்சாவடிகளை ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இனி ஒரு காலங்களில் அது நடக்காது என்று மக்கள் புரிந்து கொண்டு அந்த பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கி விட்டார்களோ, அப்போ அரசியல் கட்சிகள் என்ன செய்யணும்? தங்களுடைய நிலைப்பாட்டையும் தங்களுடைய இதுகாலம் நடத்தி வந்த அரசியலையும் மாற்ற வேண்டும். மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறப்போகிறது, மாறுகின்றது. வருங்கால சந்ததியர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு தங்களுடைய அரசியல் பயணங்களை, தங்களுடைய அரசியல் கட்டமைப்பை, தங்களது அரசியல் நகர்வுகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. என்னுடைய பார்வையில் ஒரு நல்ல அரசியல் வேணும். ஏன்னா 2021 தேர்தல் வாக்குறுதிகள் தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கிறது கொடுத்த வாக்குறுதி மக்கள் பெருசாக நம்புறாங்க. அந்த வாக்குறுதி இப்போ பெரும்பாலான வாக்குகள் 1-2 செஞ்சிருக்காங்க தவிர மற்ற பெரும்பாலான வாக்குகள் பொய்த்து போட்டு விட்டதால் மக்களுக்கு ஒரு ஏமாற்றம். இனி நம்ம ஏமாறக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இது எல்லா இடத்துலையும் எனக்கு இனி ஏமாற்றக்கூடாது, ஏமாற முடியாது, ஏமாற்ற முடியாது. ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே அப்படியே மக்கள் புரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் தமிழக வெற்றி கழகம் லீடில் இருக்கு. நாங்கள் யதார்த்தத்தை சொல்றோம், நம்பிக்கையை சொல்றோம், திசை திருப்பல மக்களை உங்களோடு இருக்கிறோம். நான் உங்களோட இருக்கிறேன். ஒரு வெற்றிடம் இருக்கு, அந்த வெற்றிடத்தை நான் நிரப்புறேன், நான் வர்றேன், நீங்களாம் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், ஒரு நல்ல தமிழகத்தை செய்வோம் அப்படின்னு சொல்கிறார். இதுவரைக்கும் என்னுடைய 40 கால அரசியலில் எந்த தலைவரும் எந்த கட்சியும் கட்சியை தொடர்ந்தும் சரி, கட்சி நடத்தும் போதும் நான் முதலமைச்சர் இருக்கேன், நீங்களும் வந்து சேருங்க, உங்களுக்கும் நான் வந்து அரசியல் அதிகாரத்தில் ஆட்சியில் பங்குதாரன்னு சொல்லி யாருமே சொன்னதில்லை. புதுசாக கட்சி தொடங்கி அப்படிப்பட்ட ஒரு புது வகையான புது பொலிவோடு புதிய சிந்தனையில் புதிய முயற்சியில் அறிவுபூர்வமான நெறி சார்ந்த ஒரு அரசியலை எல்லோரும் பாராட்டக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலை, ஏற்புடைய அரசியலை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்து செல்கிறது. ஆகையினால 2026 தேர்தலில் மக்களுக்கு பிடிக்கின்ற, மக்கள் விரும்புகின்ற, மக்கள் நம்புகின்ற, அதான் பாயிண்ட், மக்களுக்கு பிடிக்கிற, மக்கள் நம்புகிற, மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு அரசியல் தமிழக வெற்றி கழகம் தரப்போகிறது. அப்போ நேச்சுரல் என்ன ஆகும்? தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் மக்கள் என்ன பண்ண போகிறாங்க? இருகரம் நீட்டி வரவழைத்து அரவணைத்து வாக்குகளை அள்ளி சிந்தாமல் சிதறாமல் சேர்த்து வாகை சூடி ஆட்சியை தேர்ந்தெடுத்து ஆட்சி கட்டில் அமர வைத்து போகிறார்கள் என்பதுதான் நான் இப்பவே ஒரு முன்னோட்டமாக கணிக்கக்கூடிய நிலையை நான் தமிழக தேர்தல் களத்தில் காண்கிறேன் என்பதைத்தான் இந்த இடத்துல நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எனவே இந்த பதிவை பார்க்குற ரசிகர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் ஒரு யதார்த்தத்தை சொல்கிறேன். இனி வாக்காளர்களை நம்ம வார்த்தை ஜாலங்களாலோ, இந்த ரெட்டாரிக் ஸ்பீச்னாலேயோ, சொல்லாற்றலோ, அப்புறம் வந்து அழகுபட பேசியோ, அடுக்குமொழியில் பேசியோ, எதுகை முனையில் பேசியோ, உதாரணம் பேசியோ, நெய்யாண்டி பேசியோ, தமாசாக பேசியோ, மயக்கி பேசியோ, மெஸ்மரைசிங் வார்த்தையில் சொல்லியோ வாக்குகளை கேட்க முடியாது. வாக்காளர்கிட்ட என்னையா நீ செய்ய போற, நீ செய்வியாங்கிறது எனக்கு தெரியா, உன் நடவடிக்கை பார்த்தால் தெரியாது நீ செய்வியா அப்படிங்கிறது
மக்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க வாக்காளர்கள். அதனால் எல்லாரும், எல்லா வீரர்களும், எல்லா கட்சிகளும், எல்லா தலைவர்களும், எல்லா அரசியல்களும் தேர்தல் காலத்தில் வாக்காளர் கேட்க போகிறாங்க, கேட்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் யார் நம்புகிறாங்களோ, யாரை விரும்புகிறாங்களோ, யார் அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கோ, யார் யார் மேலே அவங்களுக்கு நிதர்சனமான உண்மைப்படுதோ அவங்கள தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அந்த வகையில் என்னுடைய 40 கால அரசியல் அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மேலே இந்த நம்பிக்கையும், இந்த எதிர்பார்ப்பும், இந்த யதார்த்தமும் மக்கள் இருக்குது அப்படின்னு உணர்றாங்க, நம்புகிறாங்க. ஆகையினால வர்ற தேர்தல் 2026 பெருவாரியான வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் அதன் தலைமையில் அமையப் போகின்ற கூட்டணிகளுக்கு கிடைக்கும் வெற்றி வாகை சொல்லும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய கணிப்பு. ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கையான ஒரு வெளிச்சம் உங்களுக்கு மனதில் தோன்றும், ஒரு சூழ்நிலை உருவாகும். அது ஒரு புதிய அரசியலுக்கான வழியை வகுக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. இதுவரை பொறுமையாக கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.